عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஆறாவது நோன்பு 7வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட 20 ரக்காயத்துகள்ல நேற்று எப்படி 20 ரக்காயத்துல முழுமையாக ஒரு சூரா ஓதப்பட்டதோ, அதே போல இன்னைக்கு 20 ரக்காயத்துகள்ல முழுமையாக அல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல வானத்துல இருந்து 2 பொருளை மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கினான். அதுல ஒன்று இரும்பு, 2வது ஆடை. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல ஆடை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆடை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பதிவு செய்கிறார். இந்த பூமியில நாம் நம்முடைய உடல் அமைப்பை, நம்முடைய மர்மஸ்தானத்தை, நம்முடைய அலங்காரத்தை இப்படியெல்லாம் நம்ம மறைப்பதற்காக, நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆடை சம்பந்தமாக நமக்கு நிறைய செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தருகிறார். அதுல இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம், யா பனி ஆதமுடைய மகனே என்று அல்லாஹ் நம்மை பார்த்து தொடங்குகிறான். யா பனி ஆதம், ஆதமுடைய மகனே, உன்னுடைய மறைவிடத்தை மறைப்பதற்காக, உன்னுடைய உடல் அமைப்பை பாதுகாத்து கொள்வதற்காக, உன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக நம் ஆடையை நாம் வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். எனவே மனித சமுதாயம் பிறப்பதற்கு முன்பே, மனிதன் இந்த பூமியில வருவதற்கு முன்பே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆடை என்கின்ற அந்த அமைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய செய்திகள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதுல எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் இன்னொரு சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறானோ அது எல்லா விஷயத்துல எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு ஆண் அணியக்கூடிய ஆடையை பெண் அணிவதும், பெண் அணியக்கூடிய ஆடையை ஒரு ஆண் அணிவதும் சபிக்கப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது முதலாவது விஷயம். 2வது, நம்முடைய ஆடை பெருமைக்கான ஆடையாக இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யார் பெருமைக்காக வேண்டி, மன் லபிஸ ஸௌப ஷுஹரத்தன் ஃபித் துன்யா, துன்யாவில் யார் பெருமைக்காக வேண்டி ஆடை அணுகிறானோ, நாளை மறுமையில கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய ஆடையை கொண்டு அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது 2வது செய்தி. 3வதாக, குறிப்பா நாம் அணியக்கூடிய ஆடை, அதுவும் குறிப்பா கீழ் ஆடை கரண்டை காலுக்கு மேல இருக்கணும், கரண்டை காலுக்கு கீழே அறவே இருக்கக்கூடாது. இது மார்க்கம் நமக்கு கட்டாயமாக அவசியமாக நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தி. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், தொழுகையில ஒவ்வொரு வக்கத்துல கால் ரோட்டை உரசிட்டு வரக்கூடிய அளவுக்கு, கால் தெரியாத அளவுக்கு காலை ஃபுல்லா மறைச்சு நம்ம நிற்கிறோம். அறவே இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அறவே கூடவே கூடாது. யார் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணுகிறார்களோ அவர்கள் அந்த இடம் முழுவதும் நரகத்திற்கு உரியது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே எல்லா நேரத்திலையுமே, தொழுகைக்காக வேண்டி மட்டும் கிடையாது, எனவே எல்லா நேரங்கள்லையுமே
கரண்டை காலுக்கு மேலே தான் நம்முடைய ஆடை இருக்கணும். கரண்டை காலுக்கு கீழே போனா அந்த இடம் எல்லாம் நரகத்திற்கு சொந்தமானது. அந்த இடத்துல அல்லாஹ் நரகத்தை கொண்டு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அல்லாஹ் நாளை மறுமையில 3 மனிதர்களை பார்க்க மாட்டான், 3 மனிதர்களிடத்துல பேச மாட்டான், 3 மனிதர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், 3 மனிதர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று சொன்னபோது கேட்டார்கள் சஹாபாக்கள், யார் அது அப்படின்னா, அதுல முதலாவது அல் முஸ்பில் இசாரஹு, யார் தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழே கட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், கடுமையான வேதனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதர் சபைக்கு வர்றாரு, மட்டமான ஆடையை உடுத்திக்கிட்டு, அழுக்கான ஆடை, மட்டமான ஆடை, பார்க்கறதுக்கே கொஞ்சம் அருவருப்பான ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு வர்றாரு. வந்தவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, எப்பா உன்கிட்ட செல்வம் எதுவும் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, காசு பணம் எதுவும் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறான். என்னென்ன கொடுத்துருக்கிறான்? என்கிட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, ஒட்டகம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உன்னுடைய வசதி வாய்ப்பை நீ பயன்படுத்தக்கூடாதா? எனவே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடை உன்னுடைய உடல் அமைப்புல வெளிப்படலையே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. எனவே நம்ம நிறைய ஆடைகளை வாங்கி, நிறைய விதவிதமான நல்ல அற்புதமான ஆடைகளை எல்லாம் வாங்கி, எதுக்கு நம்ம இது ஒரு ஆடம்பரம், எதுக்கு இவ்வளவு ஒரு செலவு அப்படின்னு சில நபர்கள் யோசிப்பாங்க. எனவே நம்மள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தால் கடன் வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. எனவே என்னால் என்ன வேணாலும் முடியும், என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆடை, வருஷத்துல 365 நாளைக்கு 365 ஆடையை என்னால் உடுத்த முடியும், என்ன அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு அருள்கொடையை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஆடை என்கின்ற அடிப்படையில வருஷத்துக்கு 365 ஆடைகள் அணிவதில் தப்பு இல்லை. ஏன்னா சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாம அழகான ஆடையை அணியணும்னு ஆசைப்படுறோம், நல்ல நல்ல விதவிதமான செப்பல் அணியணும்னு ஆசைப்படுறோம், இதெல்லாம் பெருமையில கட்டுப்பட்டதா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அழகான ஆடைகளை அணிகிறார்களோ, யார் அழகான விதவிதமான விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த செப்பல்களை எல்லாம் அணிகிறார்களோ அது அழகுக்காக வேண்டி. ஏன்னா அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். நம்மளை நல்லதா, நம்மளை அழகா நம்மளை எடுத்து காட்டணும், இவர் ஒரு அற்புதமாக நம்ம பார்க்கறதுக்கே கவர்ச்சியா நல்லா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ் கோடு, நம்மளுடைய அந்த ஆடை தான் நம்மளைய அழகுபடுத்திய காட்டும். அதனால அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். அதனால அழகுக்காக வேண்டி நீங்கள் ஆடையை அணிவதில் தப்பு இல்லை, இது பெருமையில வராது, பெருமையில சேராது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு சபையில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை நல்ல வெண்மையா இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமரே, நீங்க போட்டிருக்கிற ஆடை புது ஆடையா இல்ல துவைச்சு போட்ட ஆடையா அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது புது ஆடையெல்லாம் இல்ல, துவைச்சு போட்ட ஆடை தான் அப்படின்னு சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நிறைய துஆ செய்ததில் ஒரு துஆ, அல்லாஹ் உங்களுக்கு ஆடைகளை கொண்டு அல்லாஹ் அழகுபடுத்தட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நமக்கு பொருளாதாரம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடை 2 ஆடையை வைத்து கொண்டு திருப்பி அதவே போட்டு அழுக்காக்கி
நம்மளை நாம அசிங்கப்படுத்துவது மார்க்கத்துல அல்லாஹ்வும் ரசூலும் அருவருப்பாக வெறுப்பாக பார்க்குகிறார்கள். எனவே இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை தந்திருந்தால், இது ஆடை விஷயத்துல மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலேயுமே அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நாம பயன்படுத்தணும். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை கஞ்சத்தனம் செய்யாமல், நாம யாருக்கும் கொடுக்காம, நமக்கும் செலவு செய்யாம, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் செலவு செய்யாம, கஞ்சத்தனம் செய்யாமல் அந்த அருட்கொடைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக எஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் ரமலான் எத்தனை நாட்கள் இருக்குகிறதோ நாம் அதிகமாக இன்னும் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.